நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை சோதரிக்கிறேன். கண்கள் முடி நம்ம ஜெபமனோ. ஏசப்பா எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமாம். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29 கூட வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, என்ன பண்றதா, பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சோதர பஞ்சுமத்தை நிறைந்த வாழ்க்கை அல்ல. சோதரா, இந்த உலகத்துல உபத்திரவும் பாடுகளும் உண்டு. ஆனால் நாம் அந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன பண்ண, பாடுகளை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்கி போயிடக்கூடாது. பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போய், ஏன்னா என் வாழ்க்கையில பாடுகள், என் வருஷம்லாம் வாழ்க்கை ஃபுல்லா தினம் பாடுகள் தானா. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகள் படலை என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மரித்து போயிருப்போம். நம்முடைய அக்கிரமங்களே மரித்து போயிருப்போம். நம்முடைய அநியாயங்களை மரித்து போயிருப்போம். தேவனுடைய மகிமை நாம் பெற்றுக்க முடியாது. நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம நமக்காக அந்த பூமியில வந்து பாடுபட்டதுனால எத்தனையோ அடிகளை கர்த்தர் நமக்காக வாங்கினான். எத்தனையோ அவமானங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகித்தான். சோத்திரம். இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் அவமானப்படுத்தலாம், நம்ம எத்தனை பேர் காயப்படுத்தலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. சோதரன், இன்றைய பாடுகள், ஒருவேளை வாழ்க்கையில பாடுகளை அனுபவித்தாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ண ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம சொல்லணும்னா, கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாடுகளே இல்லை அப்படி சொல்லி என்ன பண்ண தவறா சொல்லக்கூடாது. பாடுள்ள இயேசுவை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். சுகபோகமான இயேசுவை அல்ல. நமக்காக பாடுகளை அனுபவித்த கல்வாரி சிலுவையை நமக்காக உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த, நமக்காக மரித்த இயேசு, நமக்காக உயிர் தெழுந்த இயேசு, நமக்காக மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிற இயேசுவை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். சோதரன், இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொண்டா பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வரும். ஆனால் நீங்க ஒருபோதும் என்ன பண்ண மாட்டீங்க, கீழே விட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார், உங்களை சிறப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காகவே என்ன பண்ணுங்க, இப்பொழுது கேள்விப்படுகிறது பாருங்க, பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப பாடுபடுகிறதுக்கு நம்ம என்ன பண்ற, நமக்கு என்ன பண்ணதுங்க, அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, பாடுகளையும் நம்ம என்ன பண்ணோம், சோதர யோபு சொல்ல, நம்ம தேவனத்து நன்மையை பெற்றுக்கொண்டோம். எத்தனையோ தீம். அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்ண, பட்னியா இருக்கவும், பசியா இருக்கவும், சோதரம், எல்லா விதத்திலும் என்ன மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று நான் வாசிக்கிற பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பாருகிற உங்களுடைய பாடுகளை நீங்க சகிச்சீங்கன்னா சோதரம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நெருக்கப்படுறீங்களா, பொருளாதாரம் நெருக்கப்படுறீங்களா, வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்படுறீங்களா, அந்த நெருக்கத்தை நிச்சயமா நெருக்கமாவே இருக்காது. நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். வேதம் அப்படி நெருக்கத்தில் இருந்து என்னை விடுவித்தா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது கூட பாத்தீங்கன்னா அவனுடைய சிங்காசனம் உட்காரவில்லை. ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான். சவுல் அவனை ஒவ்வொரு நாளும் துரத்துறான், உன்னை கொண்டுவன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துரத்துறான். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா, என்னால வீட்டுல தங்க முடியல, சரியா இடத்துல வேலை செய்ய முடியல, எங்க போனாலும் பாடுகள் தான், எங்க போனாலும் பிரச்சனை தான், 4 திசை நான் பிரச்சனையால சூழ்ந்து கொண்டிருக்கிறேன், தலை மயிரிலும் அதிகமாக பிரச்சனைகள் எனக்கு இருக்குது என்று ஒருவேளை அப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் நிச்சயமாக அந்த பாடுகள் வழியாக நீங்க பரமனாக இயேசுவை நீங்க தரிசிக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை களைத்து போயிருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த பாடுகளை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை கண்டு என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போக. நிச்சயமாக இந்த பாடுகள் உங்களுக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஒரு
சிலுவையை சுமக்கும் பொழுது நீ சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அவர் தான் ஒரு சொன்னாராம், சிலுவை எனக்கு ஒரு சிலுவை என்ன பண்ண ரொம்ப பெருசா இருக்கு, நான் கொஞ்சம் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்தவரான். அப்படியே போக போக ரொம்ப அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் வெட்டிட்டு ஒரு பள்ளத்தாக்கு வரும்பொழுது அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணணும், நடுவில் தண்ணி போகுது. அப்போ அதை அளந்து பார்க்குறாரு, அந்த சிலுவை வச்சு அளந்து பார்க்குறாரு. என்ன பண்ணல, அளக்கும் பொழுது சிலுவை கம்மியா இருக்கு. அதுல என்ன பண்ணல, அவர் வரும்போல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 வந்து என்ன பண்ணல, அந்த சிலுவையை தாண்டி ஒரு போக முடியல, அந்த பழத்தை தாண்டி போக முடியல. எல்லாம் சிலுவை என்ன பண்ணல, அதை சுமக்க முடியாம என்ன பண்ணாரு, இருக்கிற சிலுவையை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார். அவனுடைய பாடுகளை கட்டினார். நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவையை நமக்கு சுமக்கும் பொழுது அந்த பள்ளத்தை ஈஸியா நம்ம கடந்து போயிருக்கலாம், அந்த பிரச்சனை நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனா அதை பாருங்க, எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசியில் அந்த சிலுவை என்ன பண்ணுச்சுங்க, உள்ள வச்சு நம்மள அவங்க போக முடியல, அந்த இடத்துக்கு ஆஸ்வாதத்துக்கு போக முடியல. இப்ப நமக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளவு திராணி இருக்கு அதுக்குத்தான் நம்மளுக்கு பலன் பாடலை கொடுத்து நம்புவாரு. ஆமா, அதனால தேவனால நம்ம சோதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதவி செய்யறதுக்கு இயேசு இருக்கிறார். உங்க கொடுக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு நீங்க இயேசுவை பின்பற்றுங்க, நீங்க நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.